காய்ச்சி எடுத்துருங்க. அடி சுட சுடணும் கூட இதில் அதை கண்டிப்பாங்க. இதில் பார்க்கலாம். ஆனால் இதில் எடுத்து சாலில் வச்சுருங்க. இதில் வேணும் கொஞ்சம் பூச்சி இருக்குதுங்கண்ணா, கத்தி எடுத்துங்கன்னா இது டெவலப் ஆகிருங்க. ராணி பூச்சி இருக்குங்க. ராணி பூச்சி இருக்குதுங்களா? இல்லாட்டி எப்போ ஓடிக்குங்க. நீங்கள் வாங்கிட்டு ஒரு 4 மாதம் இருக்குண்ணா. அதான் உங்கள் தோட்டத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்தோம்ல, அப்போ வந்தது தான் வச்சது தான். பார்த்தீங்களா? இது பாருங்க. ஓ, கீழே போயிடுச்சுங்க. ஓ, நீங்கள் சுத்தம் பண்ணி வைக்கணும், வச்சுருக்கோணுங்க. இவ்வளோ நாள் இருந்திருக்குன்னு ஆச்சரியம். சொன்ன மாதிரி கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்காட்டி இங்கே இருந்துருச்சு. பக்கத்தில் இது இருக்குங்காட்டி அது என்ன குட்டைங்களா? பக்கத்தில் ஓடை போகுது, அதனால இருந்துருக்கு. இந்த குளிர்ச்சிக்கு இருந்துருக்கு நட்டுங்க. அது நீங்கள் சுகர் பண்ணி கூட டெவலப் ஆகிருக்குங்க. கண்டிப்பாக டெவலப் ஆகிருக்கு. அது இதுக்கு அதே மாதிரி தான். மொத்தம் ஒரு 2 டம்ளர் போட்டுக்குங்க. அது கடிக்கிறது இல்லைங்க. கடிக்காம இருக்குங்க. அது இந்த டைம் கொஞ்சம் வெய்ய நேரம் கடிக்கலைங்க. அப்படி நான் பயந்துட்டு தான் ஓப்பன் பண்ணியே பார்க்கலைங்க. இல்லைங்க, அப்படி செஞ்சுட்டு நீங்கள் பழக்கமாயிக்கங்க. நிறைய பூச்சி இருக்குதுங்க. எங்கள் பொண்ணு ட்ரைனிங் போயிருந்தாப்பிள்ளைங்க. ஓ, எங்கேங்க? அந்த இங்கே ஒரு கோயம்புத்தூர் இல்லைங்க, இங்கே 4 ரோடு டிஎன் பாளையம் பக்கத்தில். பொண்ணுக்கெல்லாம் தெரியுமா? பார்க்க சொல்லலாம்னா அவன் பயக்கிறாங்க. ஒரு நாள் ட்ரைனிங் கடிச்சு ஒரு ட்ரைனிங்லாம் பத்தாதுன்னா நீ சொல்லிதான் பொண்ணுக்கிட்ட எப்படி ஃபாலோ பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபோன்லேயே சொல்லியிருக்கேன். இப்படி பண்ணுங்கன்னா பண்ணியிருக்கு. இதில் ராணி பூச்சி இருக்குதுன்னு பாருங்க. பார்த்துல இதில் ராணி பூச்சி இருக்குதுங்க. இப்போ தான் டெவலப் ஆகிருக்குங்க. எவ்வளோ நாள் ஆச்சுங்க? இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குங்க. இது வேணால் நல்ல கண்டிஷன்ண்ணா. அது இந்த ஒயிட்டாக இருக்கிறது முட்டைங்களா? முட்டைங்கன்னா வெள்ளையாக இருக்கிறது வருங்க. இது வந்து ஆண் பூச்சின்னா, இது ஒரு வேலைக்கார தேனீக்கள். இது வந்து 21 நாளுக்கும் போது உங்களுக்கு பூச்சி வெளியே வந்து. சரி சரி சரிங்க. இதே டெவலப் ஆகிக்கணும். பெட்டிங்க ராணி பூச்சி இருக்குதுங்க. அதோட பூச்சி நல்லா இருக்குது. பூச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கையிலேயே பிடிக்கிறீங்க? நான் 1.5 வருஷம் 4 ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். இப்போ மாஸ்டர் நான். அப்படிங்களா? சொல்லி கிளாஸ் எடுக்கிற அந்த அளவுக்கு தெரியும். நான் உங்களை பக்கத்துலேயே வச்சுட்டு விட்டுட்டேன். சரி விடுங்க, நீ கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அடிக்கடி. பாருங்கண்ணா, கொஞ்சம் டெவலப் ஆகுது. அடி ஒரு சேனல் மாட்டிடலாங்க. சரிங்க. ஆயில் ஸ்டாண்டர்ட் சுட்டாங்க 2 வெட்டி வருது உங்களுக்கு. அப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கா. அப்புறம் ஏதாவது தேன் அப்படியே வரும்னு வச்சுக்கோங்க. சரி சரி பண்ணிக்கலாங்க. என்ன பிரச்சனை இல்லை. இப்போ டிசம்பருக்குள்ள தேன் கிடைக்க ஆரம்பிக்குண்ணா. டிசம்பர்லைங்க. அது பக்கத்தில் நீங்கள் இது இருக்குதுங்களா? பக்கத்தில் ஓடை ஓடுதுங்க. அப்புறம் பக்கத்தில் வாழைக்காடு, நம்மளது முருங்கை மரமெல்லாம் நிறைய இருக்குங்க. முருங்கை, எலுமிச்சை. சரி. ஆனால் ராணிப்பூச்சி உள்ளே எங்கேயும் போய் சைடில் ஒழிஞ்சிருச்சு. இருக்கானா? இல்லை, கன்ஃபார்மாக இருக்குங்க. நாளைக்கு இதுக்கு அதே மாதிரிண்ணே மறந்துடுறீங்க. மொத்தம் 2 டம்ளர் சக்கரை, 2 டம்ளர் தண்ணி, அதே அளவு குளுக்கோஸ் ஒரு 25 கிராமு 2 சேர்த்து மொத்தமாக போட்டுங்க. நல்லா கலக்கிங்க. சக்கரை நல்லா கரைஞ்சிடணும். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு மேலே இதில் வச்சுருங்க. இப்படி விட்டிங்கன்னா ஓடி போயிடணும் வீணா. சரி சரி பார்த்துக்குங்க. நானும் உங்களுக்கு கையும் வர தேவையில்லை. நீங்கள் அதை மட்டும் கொடுத்துட்டே இருங்க. சரி. அப்புறம் நான் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு உங்களுக்கு வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வந்து போகிறேன். இது நீங்கள் ஒன்றுமே இப்படியே அது பெட்டி எடுத்து வச்சுட்டு அழுங்காமல் இதை எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணலாம். சரி. 10 மணிக்கு மேலே 11 மேலே பண்ண வைக்க மாட்டேங்களா? காலையில் வந்து கை தொட்டி கண்டிப்பாக கடிக்கட்டுன்னு அடிச்சு. சரி சரி. இப்போ நான் கடிச்சு தழும்பு வருங்க. அப்படிதான் இப்போல்லாம் கம்மியாகிடுச்சுங்க. சரி. ஏற்பட இல்லாட்டி உங்கள் பொண்ணை பார்க்க சொல்லுங்க. நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் பார்க்க சொல்லுங்க. வெய்ய நேரத்தில் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நாள் சும்மா தான் இருப்பேன். 5 நிமிஷம் வேலைங்க.
இந்த 6 அடி கட்டிங்கன்னு பூ பாருங்க நான் பாட்டு வந்தேங்க. சரி. இப்போ சுத்தம் பண்ணிட்டு வந்தேங்க. நான்